if D is a division ring algebraic over the field of real numbers, then D is isomorphic to one of RO. R means the field of real numbers, C the field of complex numbers, and H division ring of real quaternions. So இந்த D வந்து ஒன்னு R ஆ இருக்கும், இல்ல C ஆ இருக்கும், இல்லன்னா it will be isomorphic to H. So D is isomorphic to one of R, C or H. ஸோ இதுதான் வந்து இந்த ஹெச்ங்கிறது டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒன்று தான். என்னது? டி வந்து டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக். அப்போ டி அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? தி சென்டர் ஆஃப் டி. ஓகே, ரெண்டு கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டி இஸ் அல்ஜிப்ரைக், டி இஸ் அல்ஜிப்ரைக் ஓவர் அந்த எந்த ஃபீல்டு நம்ம எடுக்கிறோமோ அது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எஃப் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. எஃப் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. எஃப்ங்கிறது ஆறு, ஆர் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன். ஸோ இதில் ஆர் மஸ்ட் பி contained in center of D. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. and every element in D is algebraic. இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு தெரியும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு தெரியுது. ஏன்னா டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக் ஓவர் ஆர்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதை வச்சுதான் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த ப்ரூஃப் வந்து இட்ஸ் அ வெரி பிக் ப்ரூஃப். அதை வந்து 3 பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்ட் 1ல டி கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்று டி எஃப்ஆ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வேலை முடிஞ்சது நமக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த டி என்னவா இருக்கும்னா எஃப்எஃப்ஐயா இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 1ல நம்ம கிளைம் 1ஆ நம்ம சொல்ல போறோம் யூசிங் ஃபேக்ட் 2. ஃபேக்ட் 2ங்கிறது any irreducible polynomial over the field of real numbers is of degree either 1 or 2. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். அடுத்தது பார்ட் 2ல என்ன பண்ண போறோம்னா டி இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு எடுக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா we are going to construct a replica T of the real quaternions in D. அதாவது ரியல் குவாட்டர்னியன்ஸ் நமக்கு தெரியும். ஏ பிளஸ் பிஐ பிளஸ் சிஐ, ஏ பிளஸ் சிஐ பிஐ பிளஸ் சிஜே பிளஸ் டிகே வேர் ஏபிசிடி ஆர் ரியல் நம்பர்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டி அப்படிங்கிற அந்த ஒரு ரெப்ளிகா ஆஃப் தி அது மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனை நம்ம கொண்டு வர போறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வர போறோம். அதுக்கு சென்டர் ஆஃப் டி ஈக்குவல்ஸ் எஃப். எஃப்ங்கிறது நம்மளுடைய ஆறு. அதுக்கப்புறம் ஐங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், ஜேவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், கேவையும் நம்ம we are going to introduce. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா n of r collection of all those elements in D which commute with r. r என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா டில இருக்கக்கூடிய அந்த r அப்படிங்கிற எலிமெண்ட் r ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான அந்த r வச்சு ஒரு நார்மலைசர் ஆஃப் தட் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்க போறோம். அதை சப்டிவிஷன் ரிங்குன்னு சொல்ல போறோம். அப்படி சொன்ன பிறகு அதை வச்சு நம்ம எந்தான ஒரு எக்ஸின் என் ஆஃப் ஆர் நான் எடுத்துட்டேன்னா அதை வந்து இந்த மாதிரி எழுத முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி அதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதுல சொல்ல போறோம். ஸோ இது வந்து கிளைம் 2லேருந்து கிளைம் 5 வரைக்கும், கிளைம் 2, 3, 4, 5 இந்த 4 கிளைம் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அப்புறம் பார்ட் 3 கன்க்ளூடிங் பார்ட்ல நம்ம சொல்ல வேண்டியது இங்க டி ஈக்குவல்ஸ் எஃப் ஆர் எஃப்எஃப்ஐ அது முடிச்சாச்சுன்னா இன்னும் சொல்ல வேண்டியது டி வந்து ரியல் குவாட்டர்னியன்ஸா அதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ டீங்கிறது இந்த ரியல் குவாட்டர்னியன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம். அப்போ இந்த டீயும் டியும் ஒன்று அப்படின்னு பார்ட் 3ல சொல்லிட்டோம்னா there ends the proof of Frobenius theorem. ஸோ இதுக்கு வந்து இது வந்து இங்க என்ன நடக்குதோ அதனுடைய அந்த மெஷினரின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன வேலைலாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஆர்பிட்ரரி கேஸை வச்சு நம்மளால இந்த டி ஈக்குவல் டு டி அப்படிங்கிற அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை கிளைம் 6 அப்படிங்கிறதுல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் தான்.